வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேர்ன் மேக்ஸ் 2.0. இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா பேங்க் பிஓ எக்ஸாமில் கேட்டால் இந்த சம்மை தான் பார்க்க போகிறோம். அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏபிசி அப்படின்னு 3 ஸ்கூல்ஸ் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ரேஷியோ பார்த்தா 5:4:7 கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதான் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஹிண்ட்டு. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ ஏங்கிற ஸ்கூலில் மாணவர்களின் எண்ணிக்கை வந்து 20% இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி பிங்கிற ஸ்கூலில் 25% இன்க்ரீஸ் ஆகுது. அப்புறம் சிங்கிற ஸ்கூலில் 20% இன்க்ரீஸ் ஆனால் அந்த ஏபிசி அந்த மாணவர்களின் எண்ணிக்கை ஒரு புதிய ரேஷியோ கிடைக்கும்ல, அது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ரேஷியோலேருந்து ஏங்கிற ஸ்கூலில் இருக்கக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை என்னென்னு எழுதலாம், 5x எழுதலாமா? அதே மாதிரி பிங்கிற ஸ்கூலில் இருக்கக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை எப்படி எழுதலாம், 4xன்னு எழுதலாம். அப்போ சிங்கிற ஸ்கூலில் இருக்கக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை என்னவாக இருக்கும், 7x. இப்போ வந்து ஏங்கிற ஸ்கூலில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது, 20% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஆஃப்டர் இன்க்ரீஸ் ஏங்கிற ஸ்கூலில் இருக்கக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை எப்படி இருக்கும், 5x ஏற்கனவே இருக்குது. அப்போ அதனுடைய 120% இருக்குமா, ஏன்னா எக்ஸ்ட்ரா 20% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதை எப்படி எழுதலாம், 5x × 120/100. இதை அடிக்கலாமா? ஸோ அப்போ 6xன்னு கிடைக்கும். அதாவது 20% இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் ஏங்கிற ஸ்கூலில் இருக்கக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை. இதே மாதிரி பிசி கால்குலேட் பண்ணணும். அப்போ பிங்கிற ஸ்கூலில் மாணவர்களின் எண்ணிக்கை எப்படி இருக்கணும், 4x ஏற்கனவே இருக்குது. இப்போ இதில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது, 25%. ஸோ அப்போ 4x 125%ன்னு கிடைக்குமா? ஸோ இதை எப்படி எழுதலாம், 4x × 125/100. இதை அடிக்கலாமா? இதையும் அடிக்கலாம், 5. ஸோ அப்போ 5x 25% இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் பிங்கிற ஸ்கூலில் இருக்கக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை. இப்போ என்ன கால்குலேட் பண்ணணும், சிங்கிற ஸ்கூலில் இருக்கக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது, 20%. ஏற்கனவே எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 7x. அப்போ 7x 120% இருக்குமா? இது எப்படி எழுதலாம், 7x × 120/100. இதை அடிக்கலாமா? இங்கேயும் அடிக்கலாம். ஸோ அப்போ மிச்சம் என்னென்ன இருக்குது, 7×42/5 × x. இது வந்து 20% இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் சிங்கிற ஸ்கூலில் இருக்கக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை. ஸோ அப்போ இதுக்கு தான் ரேஷியோ கேட்டிருக்காங்க. அப்போ புதிய விகிதம்னு போட்டுக்கலாமா? புதிய விகிதம் ஏங்கிற ஸ்கூலில் எவ்வளோ ஆயிருக்கு, 6x. பிங்கிற ஸ்கூலில் எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 5x. சிங்கிற ஸ்கூலில் எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 42/5 × x. இதை எப்படி எழுதலாம், x எல்லாத்துலேயுமே இருக்கா. ஸோ அப்போ 6×5/42/5 எழுதிக்கலாமா? இப்போ இங்கே ஒன்றுமே இல்லைன்னா என்ன இருக்கதா அர்த்தம், 1 இருக்கதா அர்த்தம். ஸோ அப்போ எல்சிஎம் எடுத்தால் 5 தானே கிடைக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், 5ஆல் இந்த ரெண்டையும் இதை மல்டிப்ளை பண்ணணும். இதை அப்படியே போட்டுறணும். 6×5 30 25 42. ஸோ இதுதான் இந்த மாணவர்களின் எண்ணிக்கை ஒவ்வொரு ஸ்கூல்லையும் இவ்வளோ % இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் இருக்கக்கூடிய புதிய விகிதம். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.